வெல்கம் டு ஏஎஸ் கவிக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னா, கொடைக்கானலில் உள்ள மியூசியம் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மியூசியம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலில் ஹீல்ஸ் இறங்கும்போது 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மியூசியம் இருக்குது. இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா 1200 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த மியூசியத்துக்கு நுழைவு டிக்கெட் பார்த்திங்கன்னா 10 வயசு மேலே உள்ளவங்களுக்கு 30 ரூபாயும், 10 வயசு கீழே உள்ளவங்களுக்கு 10 ரூபாயும் தான் இதோட டிக்கெட்டே. இந்த மியூசியத்தில் என்னென்னலாம் இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, நாணயங்கள், முதுமக்கள் தாலி, விலங்குகள், பறவைகள், பாம்பு வகைகள், பூச்சிகள், கடலில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இங்கே இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா, கருவில் குழந்தை எப்படி வளர்ச்சி அடையும், 3வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் எப்படி வளர்ச்சி அடையுங்கிறத ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுருக்குறாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வியப்பாக இருந்துச்சு. நம்ம கொடைக்கானல் போனாவே நம்ம பார்க்குற பிளேஸ் பார்த்திங்கன்னா, ஹில்ஸு, ஃபாரஸ்ட், பூங்கா, பார்க்கு, லேக் இது மாதிரி தான் பார்ப்போம் கொடைக்கானலில். ஆனால் இந்த மியூசியம் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. எங்களுக்கே ஃபஸ்ட்டு தெரியாது. அங்கே உள்ளவங்க ஒருத்தவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நாங்களே இந்த மியூசியம் போய் பார்த்தோம். இந்த மியூசியம் போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அங்கே நிறையா நம்ம பார்க்காத விஷயங்கள்லாம் கூட இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா இந்த மியூசியத்தை போயிட்டு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முதலையோட எலும்பு, தலையில் உள்ள எலும்பு, டால்ஃபின் மீனோட உடம்பில் உள்ள எலும்பு, யானை பாதத்தில் உள்ள அந்த எலும்பு, டால்ஃபின் மீனோட பல்லு, இது வந்து கடலுக்கு அடியில் உள்ள பாறைகள், கடற்சங்கு, இந்த மாதிரி நிறையாது வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கனாவே தெரியும். இது பார்த்திங்கன்னா பட்டுப்புழு வளர்ப்பு எப்படி இருக்குங்கிறத ஒரு இலையில ஒட்டி வச்சுருக்குறாங்க. இந்த மான் பார்த்திங்கன்னா காட்டு மான் தான், ஆனால் இது உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த பாம்பு பார்த்திங்கன்னா சாரை பாம்பு, மலைப்பாம்பு, இது ரெண்டுமே இவ்வளோ பெரிய லென்த்தாக அது உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆனால் அது இறந்து போய் தான் இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா 120 வகையான பாம்பு வகைகள் இருக்குது. ஒவ்வொன்றையும் கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சுருக்குறாங்க. அது இறந்து போனதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளே அடைச்சி வச்சுருக்குறாங்க. ஆனால் அதை பார்த்தா உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்குது. சாரை பாம்புலாம் இவ்வளோ பெரிய லென்த்தாக நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு பாறை மாதிரி செட் பண்ணி அதில் பார்த்திங்கன்னா ஃபால்ஸ் வர மாதிரி காட்டில் என்னென்ன உயிரினங்கள் வாழும் அந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. அதோட நேம் போட்டு வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக. அது பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அந்த கண்ணாடி பெட்டிக்குள்ளே இருந்து பார்க்கும்போது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வீடியோவில். நான் வீடியோவில் பார்க்குறத விட நீங்கள் கொடைக்கானல் போனீங்கன்னா நேரில் போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்தா தான் உங்களுக்கே புரியும். நாங்கள் வந்து ஈவினிங் ஒரு 4 மணி போல் தான் நாங்கள் அந்த மியூசியத்துக்கே போனோம். அந்த மியூசியம் பார்த்திங்கன்னா 5 மணிக்கே க்ளோஸ் ஆயிடுமா. இந்த மியூசியம் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் இந்த மியூசியம் இருக்கும். இது பார்த்திங்கன்னா பாம்பு வகைகள். ஒவ்வொரு பாம்புமே அது கண்ணாடி பெட்டிக்குள்ளே போட்டு அதோட நேம் எழுதி அப்படியே வச்சுருக்குறாங்க. இவ்வளோ பாம்பு வகைகள் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த மியூசியத்தில் தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். சின்ன பாம்புலேருந்து பெரிய பாம்பு வரைக்கும் அப்படியே வரிசையாக வச்சுருக்குறாங்க. ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அழகாக இருந்துச்சு. இவ்வளோ பாம்பு வகைகள் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். நீங்களே பாருங்கள் வீடியோவில். நாகப்பாம்பு முதற்கொண்டு வச்சுருந்தாங்க. நான் நாகப்பாம்புலாம் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். காடுகளில் வாழ்கிற பாம்பு அந்த மாதிரி நிறைய பாம்பு வச்சுருந்தாங்க. நீங்களே பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா. இந்த பாம்பு பார்த்திங்கன்னா கண்ணாடி விரியன். வால்சுறா அப்படிங்கிற ஒரு பாம்பு நான் கேள்விப்பட்டதே இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா காட்டு முயல் வந்து கருவில் எப்படி இருக்கும், காட்டு மான் கருவில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ஒரு பாட்டிலில் வச்சுருக்குறாங்க. அப்புறம் பூச்சி வகைகள்லாம் வச்சுருக்குறாங்க.
இன்னும் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறந்துடாமல் ஏஎஸ் கவிக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.